ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கல்யாணம் எப்படியாவது நிற்கணுங்க. நின்றுட்டு இந்த சுடர் உண்மையான ரேணுகா இல்லை அப்படின்றத ஆதாரப்பூர்வமாக நம்ம விஜய்க்கு தெரியணும். அது யார் தெரியப்படுத்தினாலும் பரவாயில்ல, விஜய்க்கு தெரிஞ்சு விஜயை அந்த சுடரை கழுத்தை பிடிச்சி விட்டு வெளியே தள்ளினா அருமை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டுக்கோங்க. அது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. ஏன்னா எபிசோடில் ப்ரோமோவில் வரப்போகிற எபிசோடில் பார்த்திங்கன்னா இந்த சுடர் மல்லிக்கு ஃபோன் பண்ணி, என்னம்மா மல்லி எப்படி இருக்கிற, நீ வரணும், நீ இந்த கல்யாணத்தை பார்த்து வயிறெறிஞ்சி சாகணுண்டி, அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபோனில் அவ்வளோ தைரியமாக பேசிகிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் எல்லோரும் கிளம்பிட்டுருக்காங்க கோயிலுக்கு கல்யாணத்துக்காக. அப்போ பூஜை ரூமில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அப்போ அந்த விளக்கு அணைஞ்சிடுது. அதை பார்த்ததும் இந்த சுடருக்கு பயம் வந்தது, அச்சோ விளக்கு அணைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எல்லோரும் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க. இந்த சமயத்தில் எதுவுமே முடியல அப்படின்னாலும் நம்ம மல்லி அழுதுகிட்டு தான் இருக்காங்க. வேற வழி இல்லை. ஏன்னா விஜயும் பார்த்திங்கன்னா என்னை கொஞ்சம் கூட நம்ப மாட்டியா மல்லி அப்படின்னு சொல்லி அவரும் கண் தண்ணி விட்டுறாரு. அதனால் மல்லி எதுவும் செய்யாமல் சைலண்ட்டாக அந்த கோவிலில் நிற்கிறாங்க. மல்லியும் சரி அவங்க அண்ணியும் சரி நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் கல்யாண பொண்ணாக ரொம்பவே திமிரு தெனாவிட்டு மல்லியை வேணுன்ட்டே வெறியேற்றுற மாதிரி சிரிச்சுக்கிட்டு கையை தூக்கி காட்டிக்கிட்டு அந்த மாதிரி ஓவராக சீன் போட்டுட்ருக்காங்க இந்த சுடர். இதெல்லாம் கொஞ்சம் கூட அடுக்காது. உண்மையான ரேணுகாவாக இருந்தால் பரவாயில்ல, ரேணுகா ஃபேஸை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆட்டம் போட்டு அடுத்தவன் புருஷனை இது பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது சரியே இல்லை. ஸோ கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்க போகிறதில்ல. யாருமே எதுவுமே ஸ்டெப் எடுக்கலையே, அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கல்யாணம் நிற்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். யார் மூலயமா நிற்கும்? ஒருவேளை அன்னபூர்ணியம்மா வருவாங்களா, இல்லை ரஞ்சிதா ஏதாவது ஆதாரத்தோடு கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கத்தில் இருந்தும் நம்ம ரொம்பவே ஆர்வமாக இருக்கும் இந்த கல்யாணம் எப்படி நிற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக நடக்க போகிறதில்ல, அது நல்லாவே தெரியும் நமக்கு. ஆனால் எந்த வழியில் நிற்கும் அப்படின்றது தான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது நமக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் நம்ம மல்லி எவ்வளவோ ஆதாரத்தெல்லாம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. கடைசியில் அசால்ட்டாக மயக்கம் போட்டு விழுந்து நம்ம மல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போகிறாங்க. ஆமாங்க, ஏன்னா ஏற்கனவே அவங்க பயங்கர டென்ஷனில் இருக்காங்க. விஜய் வர அழுதது, அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடக்க போகிறது, இவ சுடர் அப்படின்றத நம்மளால் நிரூபிக்க முடியலையே, அது எல்லாம் போட்டு அவங்க மனசுக்குள்ளே போட்டு டென்ஷன் ஆகி ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசியில் சாப்பிடாம கோவிலில் விஜய் தாலி கட்டாததுக்கு முன்னாடியே நம்ம விஜய் கண் முன்னாடியே நம்ம மல்லி மயக்கம் போட்டு கீழே விழ போகிறாங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜயால் அங்கே உக்காந்துட்ருக்க முடியுமா? உடனே டக்குன்னு எழுந்து மல்லின்னு சொல்லிட்டு மல்லியை கண்முழிக்க வைக்க போகிறாரு. ஆனால் இந்த நிஷா, ராஜி, கதிரேசன் இவங்கெல்லாம் என்ன மாப்பிள்ளை எழுந்திருக்கீங்க, உக்காருங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏங்க இருங்க, அமைதியாக இருங்க, என் மல்லிக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மல்லி தண்ணி தெளித்து பார்க்க போகிறாரு. எதுவும் நம்ம மல்லி கண்முழிக்க போகிறதில்ல. ஸோ நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு போகிறாங்க. இந்த கல்யாணம் நிற்க போகுது. ஆக மொத்தம் பிளானே இல்லாமல் நம்ம மல்லியாலேயே இந்த கல்யாணம் நிற்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்படி மயக்கம் போட்டு விழுந்த மல்லி ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் பார்த்துட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மல்லி தாயாக போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னால் எப்படி இருக்கும்? சும்மா நச்சுன்னு இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.